ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நாள் முழுக்க துணி துவைக்க, மடித்து வைக்க இதிலேயே தான் போச்சு. கடைசியாக குட்டி பையனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மடித்து வைக்கும்போது தான் அப்பாடா அப்படின்னு இருந்தது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரௌசர்லாம் போடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிப்பான். பேண்ட் மட்டும்தான் போடுவேன்னு சொல்லுவான். இப்போ பாட்டி ட்ரைனிங்கில் இருக்கிறதுனால ட்ரௌசர்லாம் போட்டால் தான் கொஞ்சம் உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு ட்ரௌசருக்கு மாற்றிட்டோம். முதல்ல 2-3 நாளைக்கு டயப்பர் போட்டு விட்டே தான் ரெஸ்ட் ரூம் வந்தால் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த 2-3 நாளுக்கு அப்புறமா மொத்தமாகவே டயப்பர் எல்லாம் போடாமல் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நைட்டு தூங்கும்போது கூட அர்த்தராத்திரியாக இருந்தாலும் எங்களை எழுப்பி நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிறான். அவனே கற்றுக்கிட்டாங்க ஈஸியாக. அதனால் நாங்கள் பெருசாக மெனக்கெடலை. இதில் அவங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா இனிமேல் நான் டயப்பர் வாங்க தேவையில்லை, எவ்வளோ செலவை குறைச்சிட்டடா அப்படின்னு. முகிலுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினச்சேங்க. ஆனால் அப்போ அவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். அதே மாதிரி தான் எழிலும் பண்ண போகிறான்னு பார்த்தா இவன் ஈஸியாக கற்றுக்கிட்டான். நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா தான் இருக்குது. ஒரு 4-5 ரூட் கெனால் எனக்கு பண்ணியிருக்குங்க. அதிலிருந்து டாக்டர் வந்துட்டு ரெகுலராக ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ இருந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?